வணக்கம். எல்லாரும் எப்படி டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த மார்க் டெஸ்ட் 6 வரையும் நல்ல கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம்க்கு. எக்ஸாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்களுக்கு. நம்மளுடைய சொன்ன மாரி வந்து புக்க வந்து தரோவா படிங்க. அது மாரி லைன் பை லைன் படிங்க. அதே மாரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய புக்கு வந்து படிச்சா ஞாபகம் இருக்காது. அதனால கடைசியா போகும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க ஏற்கனவே ஹைலைட் பண்ணத பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கங்க. ஸோ நான் அந்த மாரி தான் படிச்சு பாஸ் பண்ணேன். ஸோ இப்போ வாங்க இப்போ 7th மார்க் டெஸ்ட் 7க்கு போலாம் வீடியோஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏஎம்சி ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன் வில் பி மென்ஷன்ட் இன். அதாவது வந்து லீகல் அண்ட் ஸ்டாச்சுட்டரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா, அது எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கீ இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் டாக்குமெண்ட், அதாவது கிம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஐடியில் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் எஸ்ஏஐ என்ற டாக்குமெண்ட்ல அதில் இருக்குமா, இல்லை இது நான் மூணுத்துலேயுமே இருக்குமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எஸ்ஏஐ அப்படின்றது தான் எல்லா இதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஏஐல தான் எல்லா லீகல் ரிலேட்டட் ஸ்டாச்சுரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏஐ இருந்தால் போதும், இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். அவங்க அந்த கம்பெனியில் இருக்க அந்த ஏஎம்சியில் இருக்க எல்லா ஸ்கீமுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ புக்கில் பார்த்துருப்போம் எங்கே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஏஐ இருக்குங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷன் about the mutual fund or AMC that is offering the scheme. Therefore, a single SAA is relevant for all the scheme offered by the mutual funds. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே இருக்கு. ஸோ ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, SEBI has mandated that the AMC should prominently disclose total expense ratio on the website on a dash basis அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து உங்களுக்கு அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஎம்சியோட வெப்சைட்டில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். இது வந்து என்ஏவியில் இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, செபியோட மேண்டேட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா டெய்லி, ஆப்ஷன் பி வீக்லி, ஆப்ஷன் சி பை வீக்லி, ஆப்ஷன் டி வந்து மந்த்லி. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் எதுவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டெய்லி. ஸோ டெய்லி பேசிஸில் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற செபி மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்கு. ஸோ செபி ஹேஸ் மேண்டேட்டட் தட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஷுட் ப்ராமினென்ட்லி டிஸ்க்ளோஸ் ஆன் எ டெய்லி பேசிஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் கோல்டு இஸ். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நெவர் கோஸ் டவுன், பி வந்து ஹை கேபிட்டல் அப்ரிசியேஷன், சி வந்து ஈஸி டு லிக்விடேட், டி வந்து ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ அதுதான் பிகஸ்ட் அட்வான்டேஜ். நெவர் கோஸ் டவுன்லாம் கிடையாது. இது வந்து எப்பயுமே கோல்டு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடி ஃப்ளக்சுவேட் ஆகாது, பட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் எப்பயுமே இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்டிட்டி கேன் கிவ் லோன் எகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இல்லை நீங்கள் கஸ்டமருக்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை, அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து அவர் அதை வச்சு லோன் வாங்க முடியுமா அப்படின்றது கேள்வி. ஸோ அது எங்கே வாங்கலாம் அப்படின்றது கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து பேங்க்கு, ஆப்ஷன் பி வந்து கார்பரேட் கம்பெனிஸ், ஆப்ஷன் சி வந்து யூடிஐ, ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் எந்த ஆன்சர் கரெக்டான ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், நோ, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பேங்க். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செபி வந்து அலோவ் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து பேங்க் மூலமாகவே கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு பர்சன்டேஜ், ஃபுல் அமௌண்ட் தர மாட்டாங்க, ஒரு பர்சன்டேஜ்க்கு வந்து லோன் தருவாங்க நம்மள்ட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருந்துச்சுன்னா.
Next question, which among the below will fetch the highest rate of interest? எது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒன்று வந்து பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை வந்து பேங்க்ல போடுற ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், இல்லை ஆர்பிஐயோட பாண்ட்ல போட்டால் அதிகமாக வருமா, இல்லை வந்து கார்பரேட்டோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டால் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? Yes, the correct answer is option D, corporate fixed deposit. ஸோ உங்களுக்கு கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்னா இப்போ பேங்க்கு பார்த்தா கிடைக்கும் ஓரளவுக்கு. அதே மாதிரி ஆர்பியும் இருக்கும், ஆர்பிஐ இருக்கும். பட் இது எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா கார்பரேட் அவங்களுடைய எஃப்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து கார்பரேட் எப்பயுமே வந்து வெளியில கொடுக்கும்போது பேங்க்கோட அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் கிரெடிட் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Next question. When InvIT raises fund from the public through an initial offer, it shall be for not less than rupees dash crore, and then the value of the proposed asset of the InvIT shall not be less than rupees dash crore. அதான் வந்து உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குங்களா, அதான் InvIT அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது த்ரூ பப்ளிக்ல வந்து எவ்வளோ வந்து மினிமம் இது பண்ணணும், அதே மாதிரி அவங்க அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அந்த மினிமம்க்கு அப்படின்ற மாதிரி கேள்வி. ஸோ இதில் 4 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 crores அவங்களுடைய வேல்யூ, அவங்க ஆஃபர் வர்றது. அதோட வந்து அவங்களோட அசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 crores. ஸோ அதான் 100 and 200 crore. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 200 crore வந்து வராங்க பப்ளிக் த்ரூ இனிஷியல் ஆஃபர். அவங்களோட அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 400 crores இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 250 crores ஆஃபர் இருக்கலாம், அதே மாதிரி அவங்க அசட் வேல்யூ வந்து 500 crores இருக்கணும். ஆப்ஷன் டி வந்து தெர் இஸ் நோ லிமிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 250 crores and 500 crores. அவங்களோட ஆஃபர் வந்து மினிமம் வந்து 250 crores இருக்கணும். அந்த 250 crores பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட் வேல்யூ வந்து 500 crores இருக்கணும். So next question, who regulates the money market and the foreign exchange market in India? This question. Option A வந்து பார்த்தீங்கன்னா Ministry of Finance, option B வந்து SEBI, option C வந்து RBI, option D வந்து Ministry of External Affairs. ஸோ 4 ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், யார் வந்து மணி மார்க்கெட்டும் ஃபாரெக்ஸும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டும் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் RBI. Next question, who performs the role of calculating the NAV by collecting information about the asset and liabilities of each scheme அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஃபண்ட் மேனேஜர், ஆப்ஷன் பி வந்து கஸ்டோடியன், ஆப்ஷன் சி வந்து ஃபண்ட் அக்கௌண்டன்ட், ஆப்ஷன் டி வந்து ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ யார் வந்து என்ஏவியை கால்குலேட் பண்ணுவா அப்படின்றது கேள்வி. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஃபண்ட் அக்கௌண்டன்ட் தான் வந்து அதை வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ புக்கில் பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபண்ட் அக்கௌண்டன்ட், the fund accountant performs the role of calculating the NAV by collecting the information about the assets and liabilities of each scheme. ஸோ ஃபண்ட் அக்கௌண்டன்ட் தான் அவரோட ரோல் தான் கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், how many authorized depositories are exist in India? ஸோ எத்தனை வந்து டிபாசிட்ரிஸ் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி மோர் தென் 5. ஓகேங்களா? நம்ம டிமேட் அக்கௌண்ட்லாம் இருக்குங்களா, அந்த டிமேட் அக்கௌண்ட்டை யார் வந்து ஹோல்ட் பண்ணுறா அப்படின்றது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருக்காங்கன்றது கேள்வி. இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2. ஸோ இந்தியாவில் 2 டெபாசிட்ரிஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சிடிஎஸ்எல், இன்னொருத்தவங்க வந்து என்எஸ்டிஎல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a person convicted of any economic offense or violation of any securities law cannot be appointed as ஆப்ஷன் ஏ ஸ்பான்சர், ஆப்ஷன் பி கஸ்டோடியன், ஆப்ஷன் சி ட்ரஸ்டி, ஆப்ஷன் டி வந்து ஆர்டிஏ. ஸோ யார் வந்து எக்கானமிக் அஃபென்ஸ் ஆர் வயலேஷன் ஆஃப் எனி செக்யூரிட்டிஸ் லா இருந்தவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் த ஆப்ஷன் சி ட்ரஸ்டி.
ஸோ ட்ரஸ்டிக்கு தான் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து ஏதாவது எக்கானமிக் அஃபென்ஸ்ல இருந்தாரு, இல்லை செக்யூரிட்டிஸ்லாம் ஏதாவது ரீச் பண்ணியிருந்தாருன்னா அவரை வந்து நம்ம ட்ரஸ்டியா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ புக்ல பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டில a person convicted of any economic offense or violation of any securities law cannot be appointed as trustee அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி a person who is guilty of more triplet cannot be appointed as trustee. ஸோ அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா NAV ஆஃப் த டேஷ் மஸ்ட் பி லிஸ்டட் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். வந்து எந்த ஃபண்டோட NAV வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஆர்பிட்ராஜ் ஃபண்டா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வந்து லிக்விட் ஃபண்ட், ஆப்ஷன் சி வந்து செக்டர் ஃபண்ட், ஆப்ஷன் டி வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். ஸோ கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ்னா ஆப்ஷன் டி, க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். ஸோ க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NAV வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். So next question, investor KYC details are stored with the system of. இன்வெஸ்டரோட வந்து know your customer இருக்கா இல்லைங்களா? ஸோ அந்த KYC ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் வந்து எந்த சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு யாரோட சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து AMC, அதாவது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து SEBI, ஆப்ஷன் சி வந்து AMFI, ஆப்ஷன் டி வந்து KRA. ஸோ KYCயை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே இது இருக்கு. ஸோ அதுதான் KRA, KYC ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ். அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம KYC டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட சிஸ்டம்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கீம் A has given 11% return in 8 months period. Calculate it annualized return. ஸோ ஒரு ஸ்கீம் வந்து 8 மாசத்துல 11% கொடுத்துருக்கு அப்படின்னா 12 மாசத்துல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ 12.5%, ஆப்ஷன் பி 13.5%, ஆப்ஷன் சி 15.5%, ஆப்ஷன் டி 16.5%. ஸோ நீங்க ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 16.5%. 11% 11 divided by 8 into 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். Next question, objective of hybrid fund is option A, capital protection, option B, high growth, option C, protection of investment along with the capital growth, option D, higher than FD return. So hybrid fund na உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஈக்விட்டி ப்ளஸ் வந்து டெட்டு இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து மிக்ஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹைப்ரிட் ஃபண்டுன்னு பேர். ஸோ அவங்க அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? Yes, the correct answer is option C, protection of investment along with the capital growth. நம்ம இதை வந்து நம்மளோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே சேம் டைம் வந்து க்ரோத்தும் இருக்கணும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who manages the individual mutual fund scheme? Option A, asset management company, option B, chief investment officer, option C, fund manager, option D, trustee. ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து யார் மேனேஜ் பண்ணுவா அப்படின்றது வந்து கேள்வி. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபண்ட் மேனேஜர். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்ன்றது ஓவரால் அந்த கம்பெனிக்கு அவர் சீஃப் இன்வெஸ்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருப்பார். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தான் அந்த பர்டிகுலருக்கு ரெஸ்பான்சிபிள், ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான். Okay, so option C is the right answer. So next question, on a quarterly basis the dash shall review the transaction of the mutual fund with the AMC and its associates. So quarterly basis la yaar வந்து ரிவ்யூ பண்ணா transaction அந்த MF அதோட AMC அதோட ரிலேட்டட் அசோசியேட்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி யார் குவார்டர்லி பேசிஸ்ல ரிவ்யூ பண்ணா அப்படின்றது கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கஸ்டோடியன், ஆப்ஷன் பி வந்து ட்ரஸ்டி, ஆப்ஷன் பி வந்து ஃபண்ட் மேனேஜர், ஆப்ஷன் டி வந்து சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ட்ரஸ்டி. ஓகே, ஸோ புக்கில் பார்த்துடலாம் ஆன்சரு. இங்கே பாருங்க, ஆன் அ குவார்டர்லி பேசிஸ் த ட்ரஸ்டீஸ் ஷால் ரிவ்யூ த டிரான்சாக்ஷன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் with the AMC and its associate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்டி தான் ரிவ்யூ பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
investor can pledge their mutual fund units whether the statement is true or false. ஸோ இன்வெஸ்டர் வந்து அவங்களுடைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ளட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரூ. ஸோ இன்வெஸ்டர் வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ப்ளட்ஜ் பண்ண முடியும். Next question, how many level of risk indicators shown in the riskometer? ஸோ ஒவ்வொரு ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா ரிஸ்கோமீட்டர் காமிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் ரிஸ்க் இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் எத்தனை லெவல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரியுங்களா ரிஸ்க் லெவல் அப்படி இண்டிகேட்டரில் அதான் மீடியம், லோ, ஹை, வெரி ஹை இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எத்தனை லெவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் எஸ், த ஆப்ஷன் சி 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரிஸ்கோமீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லெவல் இருக்குது. லோ, லோ டு மாடரேட், மாடரேட், மாடரேட் டு ஹை, ஹை, வெரி ஹை. ஓகே, 6 லெவல்ஸ். ஸோ இங்கே போட்டிருக்காங்க ரிஸ்கோமீட்டர் ஷால் ஹேவ் த ஃபாலோயிங் 6 லெவல் ஆஃப் ரிஸ்க் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. So next question, an investor can lodge complaint in physical form at any of the office of SEBI, whether the statement is true or false. ஒரு இன்வெஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றது பிசிக்கல் ஃபார்ம்ல தான் பண்ணலாமா இல்லை ஒன்லி ஆன்லைன்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ இன்வெஸ்டர் வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்க முடியுமா, செபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ட்ரூ. எஸ், ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்டர் வந்து நீங்கள் வந்து செபி ஆஃபீஸில் போயிட்டு மேனுவலாகவும் கொடுக்கலாம், அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் சிஸ்டமில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ த ஆப்ஷன் இஸ் எஸ், யூ கேன் டூ அ மேனுவல் கம்ப்ளைண்ட். அது பண்ணலாம் செபி ஆஃபீஸில் போயிட்டு. Next question, the choice of an appropriate benchmark for evaluating a fund's performance depends on. ஒரு வந்து ஒரு பெஞ்ச்மார்க் வந்து நம்ம ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படியும் ஒரு கம்பேரிசன் வச்சுக்கலாம், ஒரு பெஞ்ச்மார்க் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? அது வந்து எப்படி வந்து சாய்ஸ் வந்து அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் செபியா, இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஃபண்டா, இல்லை வந்து ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தா, இல்லை சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸரை பொறுத்தா அப்படின்றது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம், இப்போ நிறைய ஸ்கீம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்கீம்லையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஞ்ச்மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. எகெயின்ஸ்ட் பெஞ்ச்மார்க் நாங்கள் இத்தனை % க்ரோத் ஆகிருக்கோம், இத்தனை % ஆல்ஃபா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ரோப்ரியேட் வந்து பெஞ்ச்மார்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இருக்குது. நீங்கள் லார்ஜ் கேப்னா அதுக்கு லார்ஜ் கேப்க்கு தனியாக இருக்குது. நிஃப்டி உங்களுக்கு டிஆர்ஐ 100 இருக்குது. ஸோ டிஆர்ஐ இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப் தனியாக இருக்குது. மிட் கேப்னா மிட் கேப் தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து பெஞ்ச் மார்க் கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஆன்சர்ஸ் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுங்களா? நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எக்ஸாம் போயிட்டு வந்தார். ஸோ அவர் சொன்னதில் வச்சு எடுத்து போட்டது. ஸோ நீங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் நல்லா பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவீங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் மொத்தம் இதுவரையும் வந்து 7 மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் செட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 140-150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்து மற்றவங்களாம் பயனடைஞ்சிச்சுன்னா சந்தோஷமா. ஓகேங்களா?
ஸோ அதனால கூடுமான வரையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இத ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்ல நான் ட்ரை பண்ணும்போது தமிழ்ல எதுவுமே இல்ல. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் தமிழ்ல இந்த வீடியோ போட்டேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.